வணக்கம் பிள்ளைகள், உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியானதாக அமையட்டும். இன்று நாம் ஒரு சிறிய பாடலோடு ஆரம்பிப்போம். சதுரம் லாலா சதுரம், சதுர வடிவ முகம் கொண்டது சதுரமுகி. லாலா லாலல்லாலா லாலல்லல்லல்லாலல்லல்லா. செவ்வகம் சதுரம், ரெண்டு வடிவ முகமும் கொண்டது. கனவுரு லாலா கனவுரு லாலல்லல்லல்லாலல்லல்லா. கோலம் லாலா கோலம், கோலம் உருண்டோடும். பந்தின் வடிவம் கோலம், தோடம் பழமும் கோலம். லாலல்லல்லல்லாலல்லல்லா. சரி பிள்ளையார், பாட்டு உங்களுக்கு பிடித்திருந்ததா? நாம் இப்பொழுது பாட்டோடு ஒத்த நிறைய பொருட்களை பற்றி பார்க்க போகின்றோம். சூழலில் காணப்படும் பொருட்களின் வடிவங்களை இனங்கண்டு நாம் கூற போகின்றோம் பிள்ளைகள். சரி பிள்ளையார், இதோ பாருங்கள், என்ன ஒரு இது சதுரமுகி. நாம் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம் என்ன பிள்ளைகள். இப்பொழுது இந்த உருவை ஒத்த சூழலில் காணப்படுகின்ற பொருட்களை நாம் பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏற்கனவே. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? என்னுடன் சேர்ந்து இவ்வடிவத்தை ஒத்த உருக்களை தேடி பார்ப்போம். சரியா? சரி வாருங்கள். இதோ பாருங்கள் பிள்ளைகள், நீங்கள் வீட்டிலே விளையாடுகின்ற ஒரு பொருள் என்ன. இவ்வாறு தானே நீங்கள் உருவத்தை பொருத்தி விளையாடுவீர்கள். 1, 2, 3 இது உங்களுக்கு தெரிந்த ஒரு பொருள். இவ்வுருவத்தை நாம் இப்படி பொருத்தி விளையாடும் போது நமக்கு கிடைக்கின்றது என்ன? சதுரமுகி வடிவம். அடுத்ததாக உங்களுக்கு வீடுகளில் பிறந்த நாள் வரும் அல்லவா? அப்பொழுது என்ன தருவார்கள்? பரிசு பொதி. இந்த வடிவத்தில் பரிசு பொதிகள் உங்களுக்கு தருகின்றவர்கள் அல்லவா? பாருங்கள், இந்த வடிவம் எதை ஒத்திருக்கின்றது? சதுரமுகியை ஒத்திருக்கின்றது. நீங்கள் பாம்பு மேனியம், தாயம் இது எல்லாம் நீங்கள் விளையாடாவிட்டாலும் வீட்டிலே உங்களுடைய அண்ணா, தங்கை, தம்பி எல்லோரும் விளையாடுவார்கள். பார்த்திருப்பீர்கள் பெரியவர்கள் விளையாடும் போது. என்ன பொருள் அதற்கு பெயர்? தாயக்கட்டை. வீடுகளில் இருக்கும் பாருங்கள், தாயக்கட்டை. இது என்னன்னு தெரியுமா? இதன் பெயர் கண்ணடி குட்டி. என்ன பெயர் பிள்ளைகள்? புதுசா இருக்குது உங்களுக்கு இதனுடைய பெயர் கேட்பதற்கு. கண்ணடி குட்டி. இது மிகவும் அறிவுபூர்வமாக விளையாடுவதற்கு உகந்த ஒரு உபகரணம். வீடிலே வீடுகளில் இருக்கும் பாருங்க, கண்ணடி குட்டி. இப்பொழுது பாருங்க, இவ்வளவு பொருட்களும் சதுரமுகி வடிவத்தை ஒத்திருக்கின்றன. இவை மட்டுமா சதுரமுகி வடிவத்தை ஒத்திருக்கும்? இல்லை, இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. நீங்கள் வீட்டிலே பாருங்க, உங்களுடைய அம்மா சூப் கரைத்து தருவார். அந்த சூப் கட்டி பார்த்திருப்பீர்கள்லானே. சின்ன ஒரு போத்தில் ஒன்றுக்குள்ள குட்டி குட்டி சதுர வடிவமாக சதுரமுகி வடிவத்தில் இருக்கும். அதுக்கும் சதுரமுகி வடிவத்தை ஒத்ததுதான் சூப் கட்டி. அடுத்ததாக பிள்ளைகள், கனவுரு வடிவத்தை ஒத்த பொருளை பார்க்க போகின்றோம். சரியா? கனவுரு வடிவம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இதை ஒத்த பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிள்ளைகள், அடுத்ததாக நாம் இந்த உருவை பற்றி பார்ப்போம். என்ன ஒரு பிள்ளைகள்? கனவுரு. கனவுரு வடிவத்தை ஒத்த சூழலில் காணப்படும் பொருட்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், என்ன பொருள் பிள்ளைகள்? உங்களுடைய அம்மா வீடுகளில் விளக்கேற்றுவதற்காகவும் அடுப்பெரிப்பதற்காகவும் பயன்படுத்துவார். தீப்பெட்டி. என்ன பிள்ளைகள்? தீப்பெட்டி. பாருங்கள், கனவுரு வடிவத்தை ஒத்திருக்கின்றது. அடுத்ததாக பாத்திரம் கழுவுவதற்காக பயன்படுத்துகின்ற பஞ்சு, ஸ்பொஞ்ச் என்று நீங்க சொல்வீர்கள். இதை பஞ்சு என்று நாம் சொல்வோம். அந்த பஞ்சின் வடிவத்தை பாருங்கள். இந்த வடிவத்தில் தான் உங்களுடைய வீடுகளில் அம்மா பயன்படுத்துகின்றார் கனவுரு வடிவம். அடுத்ததாக செங்கற்கள் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். என்ன பிள்ளைகள்?
அதை விட வேறு வேறு தேவைகளுக்காகவும் செங்கற்கள் பயன்படுத்தப்படும். பாருங்கள் எந்த வடிவத்தில் ஒத்திருக்கின்றது? கன ஒரு வடிவத்தை ஒத்திருக்கின்றது. என்ன பிள்ளைகள்? அடுத்ததாக நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த உபகரண பெட்டி, பென்சில், பேனை, இவற்றையெல்லாம் உங்களுடைய கொம்பாஸ் பெட்டி என்று சொல்லுவீர்களே, உங்களுக்கு பழக்கமான சொல் அதுதான். அது கொம்பாஸ் பெட்டி அல்ல, பென்சில் பேனை வைக்கின்ற உபகரண பெட்டி. என்ன பிள்ளைகள்? அதுக்கும் இந்த கன ஒரு வடிவத்தை ஒத்திருக்கின்றது. இவை மட்டுமா கன ஒரு வடிவத்தை ஒத்திருக்கும்? இல்லை பிள்ளைகள், இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. நீங்கள் சாப்பிடுகின்ற பிஸ்கட் சாப்பிடுகின்ற பெட்டிகளை எடுத்து பாருங்க, அவையும் இந்த கன ஒரு வடிவத்தை ஒத்திருக்கு. அதை விட சவர்க்கார பெட்டிகள் அவற்றையும் எடுத்து பாருங்க, அதுக்கும் கன ஒரு வடிவத்தை ஒத்திருக்கும். இதை விட நிறைய பெட்டிகள் நீங்கள் வீடுகளில் வாங்குகின்ற கணக்கு பொருட்களை ஒத்து எடுத்து பாருங்கள், அவற்றிலே இந்த கன ஒரு வடிவத்தை ஒத்து காணப்படும். சாக்லேட் பெட்டிகள் அப்படி நிறைய நாம் எடுத்து பார்க்கலாம். இன்று நீங்கள் வீட்டில் தேடி பார்க்க வேண்டும். நான் கூறியது போல் நீங்கள் பார்க்கின்ற வீட்டில் பார்க்கின்ற எந்தெந்த பெட்டிகள் என்னென்ன உருவங்கள் சூழலில் இவற்றோடு ஒத்து போகின்றன என்பதை எடுத்து பாருங்க. சரியா? அடுத்ததாக பாருங்கள், இவை அனைத்தும் இவற்றுக்கு ஒத்த பொருட்கள். நாம் அடுத்ததாக கோள வடிவத்தை பார்ப்போம் பிள்ளைகள். வீடுகளில் அலங்கார பொருளுக்காக பயன்படுத்தப்படும் மின்குமிழ்கள். இவை அலங்கார மின்குமிழ்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும். பாருங்கள், கோள வடிவத்தை ஒத்து காணப்படுகின்றன. நீங்கள் விளையாடுகின்ற மாபிள்கள், இவற்றை கொண்டு நாம் நிறைய விளையாட்டுகள் விளையாடலாம். மிகவும் சந்தோஷமாயிருக்கும். என்ன பிள்ளைகள்? இவற்றை விளையாடுவதற்கு பாருங்கள், இவையும் கோள வடிவத்தை ஒத்து காணப்படுகின்றன. அடுத்தது நீங்கள் விரும்பி உண்ணும் தோடம்பழம். தோடம்பழமும் கோள வடிவத்தை ஒத்தது தான். பாருங்கள், பூமி பந்து. நீங்க படங்களில் பார்த்திருப்பீர்கள். பூமி பந்தும் கோள வடிவத்தை ஒத்த ஒன்றுதான் பிள்ளைகள். அடுத்ததாக நீங்கள் விளையாடுகின்ற பந்து மிகவும் விருப்பமான ஒரு பொருள். என்ன பிள்ளைகள்? இதுவும் கோள வடிவத்தை ஒத்த ஒரு பொருள் தான் பிள்ளைகள். நாம் இவ்வளவு நேரமும் 3 வகையான திண்ம உருக்களை பற்றிய சூழலில் காணப்படும் பொருட்களை பற்றி விளக்கம் பார்த்தோம். நீங்களும் இவற்றை தேடி பார்க்க வேண்டும் பிள்ளைகள். சரி பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் நாம் கன ஒரு வடிவான பொருட்களை பற்றி பார்த்தோம். சதுரமுகி வடிவான பொருட்களையும் பார்த்தோம். அடுத்ததாக கோள வடிவான பொருட்களை பற்றியும் பார்த்தோம். நாம் இப்பொழுது சூழலில் காணப்படும் பொருட்களை பற்றிய ஒரு பயிற்சியை செய்வோம். பாருங்கள், சதுரமுகி, கனவுரு, கோளம். அதற்கு எதிராக 3 பொருட்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இவற்றில் நாம் இப்பொழுது தொடர்பு படுத்த போகின்றோம். எவை இதில் எப்பொருள் சதுரமுகி வடிவான பொருள் என்பதை இப்பொழுது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பார்ப்போம். 3 வகையான பொருட்கள் இருக்கின்றன பிள்ளைகள். இவ்வளவு நேரமும் நாங்கள் படித்தோம் அல்லவா? இப்பொழுது பார்த்து சொல்லுங்கள். பார்ப்போம். கெட்டிக்கார், கண்ணாடி குற்றிதான் சதுரமுகி வடிவான ஒரு பொருள். அடுத்ததாக கன ஒரு வடிவான பொருள் எது? தீப்பெட்டி. எஞ்சி இருப்பது கோலம். கோலத்துக்கு எது பொருத்தமான ஒரு? மாபிள்கள். நீங்கள் விளையாடும் மாபிள்கள். இவை 3ம் இப்பொழுது இணைத்து விட்டோம். இதே போல் நிறைய பயிற்சிகள் நாம் செய்து பார்க்கலாம் பிள்ளைகள். உங்களுடைய கணித புத்தகத்திலும் இது போன்ற பயிற்சிகள் நிறைய காணப்படுகின்றன. நீங்கள் செய்து பார்ப்பீர்கள் தானே? சரி, இன்று நாம் 3 வகையான பொருட்களை பற்றி பார்த்தோம் பிள்ளைகள். இதே போல சூழலில் காணப்படும் பொருட்களை நீங்களும் அவதானித்து ஒத்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.